நம்முடைய ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேற பெற்ற நாமத்திலே உங்கள் அனைவரையும் இந்த மதிய வேளை ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்றுக் கொள்ளுகிறேன். கடந்த 5 மாதங்கள் நம்முடைய ஆண்டவர் நம்மை கண்மணி போல வழிநடத்தி பாதுகாத்து விசுவாச போதனைகளை கொடுத்து இப்படியாக நம்முடைய ஐக்கியத்தை அவர் நடத்தி வந்திருக்கிறார். இப்பொழுது கர்த்தருடைய பந்தி 6வது மாதம், அதிலும் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். எனவே நம்முடைய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அநேக காரியங்கள் நன்மைகளை அவர் கடந்த மாதத்திலே அவர் செய்திருக்கிறார். நாம் மறக்கக்கூடாது. நமக்கு உண்ண உணவு, அத்தியாவசியமாகிய சரீரத்தோவைகள், உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் ஆகிய நித்திய ஜீவன், விடுதலை, மன்னிப்பு, அன்பு, கிருபை, இரக்கங்களை பொழிந்திருக்கிறார். எனவே அவர் அனுதினமும் நம்மேல் வைத்த கிருபை மாறாதது. அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்திலிருந்தும் கிருபையின் ஐஸ்வர்யத்திலிருந்தும் அள்ளி அள்ளி நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் அவருடைய கிருபையினாலே நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஒருமனப்பட்டு நாங்கள் சேர்ந்து ஜெபிக்க, விண்ணப்பிக்க, நம்முடைய விசுவாசம் வளர, நாம் ஆரோக்கியம் அடைய, இருதயத்திற்கு நோய்கள் குணமாக, எங்களுடைய அறியாமை நீங்க, நாங்கள் புத்தி அடைய, இதற்காக சபையை உருவாக்கி இருக்கிறார். இந்த ஐக்கியத்தை உருவாக்கி இருக்கிறார். இதற்கு வருவது பெரிய ஆசீர்வாதம், பெரிய நன்மை இருக்கிறது சபைக்கு வருவது. எனவே வந்திருக்க உங்கள் அனைவர் மீதும் ஆண்டவருடைய கிருபை பெருகட்டும் என்று வாழ்த்தி ஒரு சங்கீத பகுதியை நாம் வாசித்து நேராக பாடல் ஆராதனைக்குள் செல்வோமாக. சங்கீதம் 112ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீத புத்தகம் 112வது சங்கீதத்திலே அவருடைய 1 to 10 வசனங்கள் இருக்கிறது. சங்கீதத்திலே நெதர்லாண்ட்ஸ் பைபிளில் ஒருவேளை 11 இருக்கலாம். ஆனால் தமிழிலே 1 to 10 நாம் மெதுவாக வாசிப்போமாக. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாது இருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கனவை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கனுடைய ஆசை அழியும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இது வேறு இடத்துல இருக்கிறது. துன்மார்க்கனுடைய ஆசை அழியும், நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். எனவே தேவ சமூகத்திலே கேளுங்கள். தேவ சமூகத்திலே உங்களுடைய இதயத்தை ஊற்றி விண்ணப்பியுங்கள், மன்றாடுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். உங்களுக்கு தேவையானது இன்னதென்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஒன்றுக்குமே நீங்கள் கவலைப்படாதபடிக்கு கேட்க சொன்னார், கேளுங்க. விண்ணப்பிக்க சொன்னார், விண்ணப்பிங்க. கூப்பிட சொன்னார், கூப்பிடுங்க. எல்லாம் அவரே சொல்லியிருக்க முடியாது. கூப்பிடுவோம், விண்ணப்பிப்போம். ஆண்டவர் மத்தியிலும் நம்மை பரிசுத்தாவிலே நிறைத்து நம்மை விடுதலை கொடுப்பாராக. நல்ல அன்பானவர்களே, எனவே இந்த இடத்துக்கு வந்திருக்க நான் குணமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை வாழ்த்தி இந்த பாடல் ஆராதனைக்குள்ளாக நாம் செல்வோமாக. இது ஒரு பழம்பெரும் கீர்த்தனை. சீமைக்கர். திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. திருப்பாதம்
பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை சேராமல் பிழைப்பேனோ அருட்கடலாதீசன் அடியவர் சாசன் அருட்கடலாதீசன் அடியவர் சாசன் யுத்தம் நிறைந்த நோயின் நேசன் யுத்தம் நிறைந்த நோயின் நேசன் திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை சேராமல் பிழைப்பேனோ ஆவியும் ஆத்மாவும் ஆண்டவர் பங்கே ஆவியும் ஆத்மாவும் ஆண்டவர் பங்கே அவரெல்லாம் புகழிடம் அவரெல்லாம் புகழிடம் பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை சேராமல் பிழைப்பேனோ சத்திய மார்க்கமும் சகலமுமான சத்திய மார்க்கமும் சகலமுமான நித்திய ஜீவனும் விமலனுமான நித்திய ஜீவனும் விமலனுமான திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை சேராமல் பிழைப்பேனோ ஆறுதல் தேறுதல் அழித்திடும் சேயும் ஆறுதல் தேறுதல் அழித்திடும் சேயும் சேர்த்திடும் கூறும் மகிமையில் சேர்த்திடும் பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை சேராமல் பிழைப்பேனோ உலகில் மலையோர் உருவை நெஞ்சம் உலகில் மலையோர் உருவை நெஞ்சம் மலையது திருப்படி கண்ணீரை சங்கம் மலையாது திருவடி கண்ணீரை சங்கம் திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை சேராமல் பிழைப்பேனோ திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை சேராமல் பிழைப்பேனோ கடவுளுடைய திருப்பாதத்தை நாம் தேடாமல் போவோமானால் பிழைக்க மாட்டோம். வாழ்க்கையிலே நமக்கு ஆசீர்வாதமும் இருக்காது, நமக்கு ஜீவனும் இருக்காது. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியால் சகல மக்களும் அவருடைய பாதத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், எங்கே இருவரோ மூவரோ என்னுடைய பெயரிலே நாமத்திலே கூடி வந்தால் அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று. அவருடைய பாதத்திலே நாங்கள் இருந்திருக்கிறோம். எனவேதான் அவருடைய பாதத்திலே வந்திருக்கிறவங்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அவருடைய பாதத்தை தொழுது கொள்ளுங்கள். அவருடைய பாதத்தை தேடிய மக்கள் எல்லாருமே பாக்கியவான்களாக வாழ்ந்திருக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்ட பலனை கர்த்தர் கொடுத்தும் இருக்கிறார். இன்னொரு பாடலை பாடுவோமா? இன்னொரு பாடலை பாடி C minor. 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 C minor.
அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனமுழுதும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதித்தேன், ஸ்தோத்தரித்தேன். துதியாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். துதியாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். எங்களுக்கு சமாதானம் உண்டு மனம் தந்தனையும் எங்களுக்கு சமாதானம் உண்டு மனம் தந்தனையும் இழந்ததையா. நல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருவம் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதித்தேன், ஸ்தோத்தரித்தேன். பாவமான முள்முடியை தலைமீது சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். சாபமான முள்முடியை தலைமீது சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு அன்புகளால் சுகமானோம். எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு அன்புகளால் சுகமானோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனமுழுதும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதித்தேன், ஸ்தோத்தரித்தேன். கூடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா, தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா, தினம் தினம் அற்புதம் செய்தீர். நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருவம் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதித்தேன்,
தினந்தோறும் அவர் மனதுருகிற கர்த்தர் அன்பானவர்களே. தம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வேதனைகள் இதெல்லாம் தன்னுடைய வேதனையாக எடுத்துக்கொள்கிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். அதனால தான் ஒரு மனுஷனாக இந்த பூமியிலே வந்தார். ஒரு தேவ தூதனாக வரவில்லை, மனுஷனாக வந்தது காரணம் மனுஷனுடைய இன்ப துக்க பாவங்களை பங்கு கொண்டு அவர்களை விடுவிப்பதற்காக. அப்படியாக பாவங்களை மட்டும் சுமக்கவில்லை, சாபத்தை மட்டும் சிலுவையிலே சுமக்கவில்லை. வாழ்நாட்களில் நீங்க சந்திக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் கூட அவர் அனுபவித்து நம்முடைய நடக்கிறார். பாருங்கள், அந்த லாசருடைய மரணத்தோடு போய் அவர் கண்ணீர் விட்டார் பார்த்தீர்களா? எவ்வளவு சீடரோட வேதனையோடு வேதனையாக இருந்தார், பசியோடு பசியாக இருந்தார், களைப்போடு களைப்பாக இருந்தார். இப்படி மனுஷனுடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டே தெரிந்தார். அவர் நல்லவர், அவர் வரைக்கும் பிடிப்போம். விசுவாசிக்கிறவர்கள் உங்க கர்த்தர் நல்ல ஒரு ரட்சகரை நம்முடைய கடவுள் தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை இறுக்கிப்படி வாழ்க்கையில முன்னேறி கொண்டு போவோம். இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை இன்னுமா நாங்கள் தூக்குவோமாக. சீமையினர் தான்
நான் போற்ற மகிழ்வீரையா. உண்மையாக ஆண்டவருக்கு பாடல் மிக பிடிச்சது. அதாவது உள்ளத்திலிருந்து நீங்கள் அவரை பாடும் பொழுது அது இனிமையாய் ரசித்து கேட்கிறார். அதுக்கு அவர்கள் தாள ராகம் பார்ப்பதில்லை. இந்த பாடல் எப்படியா நீ பாடுகிறாய் என்பதை தான் பார்க்கிறார். ஆண்டவரை மனம் திருப்பி நேசித்து பாடுகிற பாடலை விருப்பத்தோடு கேட்கிறார். அதனால தான் எல்லாருக்கும் தெரியும் கடவுள் இசையை ரசிக்கிறவர் என்று. எல்லா மதத்திலும் பாட்டு இருக்கு. எல்லா மதங்களிலும் பாருங்கள், பாடல் இருக்கு, பாட்டு படிப்பார்கள், ஏதோ படித்துக் கொண்டிருப்பார்கள். தேவாரமோ ஏதோ பாட்டுகள், ஏதோ இஸ்லாம் மக்களும் அதை பாட்டு படிக்கிறார்கள். எனவே ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நாம் நீ சமுத்திரம் பாடுபடுவது அது இல்லை இனிமையா இருக்கும் அவருக்கு. அதனால பாடுங்க, விடுதலை கிடைக்கும். வேதத்தில் அநேக பேர் பாடி துதிச்சு விடுதலை அடைஞ்சிருக்கிறாங்க. அதை நீங்க நாம் மறக்க கூடாது. அந்த பாடலை போவோம், உற்சாகமாய் பாடுவோம். இந்த பாடலை பாடி கர்த்தரை நாங்கள் இன்னுமாக துதிப்போமாக. இந்த பாடலை பாடுவோமா? எஸ், எஃப் மைனர். அற்புத இயேசு ராஜனே, உத்தமமான பாலனே, ஆறுதல் ஆனீரே என் ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே, உத்தமமான
கடவுள் சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் கண்ணீரோடு திரும்பி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கண்ணீரை, இதய விருப்பத்தையும் வேண்டுதலையும் அவர் அறிந்து கொண்டுதான் இருக்கிறார். அது அநேக மக்களுடைய எங்களுடைய அனுபவம் அதைத்தான். இது வந்திருக்கிற தேவ பிள்ளை வெளியிலே சொல்ல முடியாத கவலை துக்கத்தோடு இங்க இருக்கலாம். இந்த இடத்துல வெளியிலே சொன்ன வெட்கம் மனுஷனிடத்தில் பார்த்துக் கொள்ள முடியாது. மனுஷன் நாளைக்கு ஊழங்கள் சொல்லித் தெரிவார். உண்மைதான், மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம். நீ இருதயத்திலே வேண்டிக் கொண்டார். வேந்தர் ஒரு பெண் இருந்தார், மலடியா இருந்தார், பிள்ளைகள் இல்லை. எல்லாரும் அவளை போட்டு சக்கரத்தை அவளை போட்டு பரியாசம் பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் அவள் தேவ சமூகத்தில் போய் வாயால சொல்லவில்லை, கத்தவில்லை, கூப்பிடவில்லை. அப்படி கண்ணீரால மட்டும் அப்படியே சொன்னால் தேவ சமூகத்திலே அந்த வேதனையை கண்ணீரினாலே சொல்லிக் கொண்டிருந்தால் உதடு மட்டும் அசைஞ்சது. அதை கடவுள் கேட்டார், தேவன் கேட்டார். கவர்ன சத்தம் போகும். அதை கேட்டார். உடனடியாக செய்தி வருகிறது, ஒரு ஆம்பளை பிள்ளை கிடைக்கும். அந்தபடியாக ஒரு ஆண் பிள்ளையை பெற்று ஒரு தீர்க்கதரிசியை பெற்றெடுத்தார். வகையை அன்பானவர்களே, அதனால உங்கள் வாயினால் சொல்ல முடியாது. கண்ணீரோடாவது தேவனே என்ற இதயத்தை பாரும், நான் இன்னும் நிலைமையில் இருக்கிறது பாரும், உம்மிடத்திலே தஞ்சம் விடுதலை உண்டு, நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன் என்று சொல். நம்பிக்கை கொண்டு போவார். நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவர், ஜீவிக்கிறவர். நீ நம்புவத ஜபத்தை கேட்பார். அதுக்கு ஒன்றுமே நீ செய்ய தேவையில்லை. ஆண்டவரே நான் நம்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை பாடி பாட்டோடு அங்கு தூய்ப்போமாக. நம்ப முடியுமா? நான் நம்புவான். என் ஜீவ நாட்கள் எல்லாம் உம்மை என்றும் சார்ந்திருப்பேன். என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன்.
ஆண்டவரே, நான் உம்மை நம்புவேன். ஆண்டவரே, உம்மை நம்பி என் ஆவி ஆத்மா சர்வத்தை ஒப்படைப்பேன். ஆண்டவரே, நான் உம்மை நம்பி என் காரியங்களை ஒப்புவிப்பேன். நான் உண்மையே நம்பியிருப்பேன். நிச்சயமாகவே என் நம்பிக்கைக்கு ஒரு முடிவு உண்டு. நிச்சயமாக என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டு. நான் யாரை நம்புவதை பார்க்கிறேன்? உண்மை நம்புவேன். அநேகம் பேரை நான் நம்பினேன். அநேகர் நம்பி ஓடிப்போனேன். ஒன்றுமே கிடைக்கவில்லை, ஒன்றுமே நடக்கவில்லை. உம்மிடத்தில் வந்திருக்கிறேன். உம்மை நான் நம்பி இருக்கிறேன். எனக்கு சகாயம் செய்யும் நேரத்திலே உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று எல்லாருமே நாங்கள் ஆண்டவர் நோக்கி கூடுவோமாக. ஆண்டு நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம். அன்புள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம். அருமை இரட்சகரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை பாராட்டுகிறோம். உம்மை வாழ்த்துகிறோம். பெரியவர், நல்லவர், அருமை இரட்சகர், அன்பின் ஆண்டவர், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட உணவளிக்கிறோம். நட்சத்திரங்களை படைத்து அவற்றை பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர், இல்லாதவர்கள் இருக்கிறது போல் அழைக்கிற ஆண்டவர், அற்புதத்தின் தேவன், அதிசயமானவர். இதாகவே இந்த கொடுத்தவருடைய இரட்சகராகிய இந்த இரட்சகராகிய தேசத்திற்காக நன்றி கூறுகிறோம். ஒரே பெயரான குமாரனுக்காக நன்றியோடு கொடுக்கிறோம். சர்வ வல்லவரே, அன்பான கர்த்தரே, போல தேவர்கள் வாழ்க்கையிலே பூமியும் இல்லை,
அந்த சிராசிரங்கள் எல்லாம் உருவாக்கி உங்களை பாராட்டி வழிநடத்துகின்ற உங்கள் அன்பு தகப்பனுடைய பாதம் படுகிறோம். ஆணை கொடாப்பட்ட பாதிப்புக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். சர்வ வல்லவருக்கு மகிமை உண்டாவதாக, மகா மேன்மையானவருக்கு மகிமை உண்டாவதாக. அற்புதரை அதிசயமானவரை நாம் போற்றி பிடிக்கிறோம். இன்னையெல்லாம் ஆண்டவர்களுக்கு ரட்சகர் இல்லை, இன்னையெல்லாம் எங்களுக்கு விடுதலை இல்லை, இன்னையெல்லாம் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. எல்லாமே எங்களுக்கு தருகிறேன். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தந்து எங்களை ஆண்டவர் காத்து நடத்துகிறீர்கள். உங்களை தோளில் சுமந்து வழிநடத்துகின்ற உன்னத மெய்ப்பனையை நாங்கள் போட்டுகிறோம். அந்த ரட்சகரை போட்டுகிறோம். இந்த மகா மேன்மையான கிருபை நிறைந்தவரை நாங்கள் போட்டுகிறோம். பரிசுத்தர் 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பூமி என்று நம்முடைய மகிமை நான் நிறைந்திருக்கிறோம் என்பதை ஆண்டவரே நாங்கள் போட்டு கொடுக்கிறோம். உங்களை தேடி வந்த அற்புதமான அன்பான ரட்சகரை நாங்கள் போட்டுகிறோம். எங்கள் மீது இரக்கமும் கிருபையுமாயிருந்து எங்கள் அனுதினமும் ஆண்டவரே பொறுமையாயிருந்து எங்களுடைய பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் முதலுக்கு தக்கபடி செய்யாமல் மன்னித்து பிதாவின் வளைவு பாசத்தில் அதிகத்தால் பரிந்து பேசி எங்களுக்கு ஆண்டவரே கிருபையை அள்ளி தருகிறவரே நாங்கள் எங்களை பாதம் பண்ணுகிறோம். எங்கள் அந்த தெய்வத்தை நாங்கள் போட்டுகிறோம். எங்கள் அருமை ரட்சகரை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவனை அருமை கடலை காரணை அற்புதரை நாங்கள் போட்டுகிறோம். நிச்சயமானவரே ஆச்சரியமானவரே நாங்கள் வணங்கி துதிக்கிறோம். ஆண்டவரே தேவன் உண்டோ, ஆண்டவரே அன்பு காட்டிய அன்பு தெய்வத்துக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்கள் மீது ஆண்டவரே அந்த கருணை வைத்து சத்துருக்களாக இருந்த போது பலனற்றர்களாக இருந்த போது ஆண்டவரே எங்களுக்கு திருடை பாடத்தால் நன்றி. நாங்கள் பலவீனமாக இருந்த போது எங்களுக்காக சிலுவையை மறித்து தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்றபடி எல்லாரும் எங்களுடைய அன்புக்காக நாங்கள் நன்றியோடு பேசுகிறோம். உங்களுடைய அன்பு எங்களை கூட்டி கேட்டிருக்கிறோம். உங்களுடைய அன்பு எங்களை விடுவிக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்புக்காக நன்றி கூறுகிறோம். இந்த அன்பு எங்களை வெட்டப்படுத்தாது அன்பை நோக்கி வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஆச்சரியமான ஒளிவிட்டு வரவைத்த ஆண்டவரே பிதாவை நன்றி கூறுகிறோம். என்னுடைய பரிசுத்தவான்களோடு ஐக்கியத்தை ஏற்படுத்தினவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் குடங்களை விண்ணப்பங்களை எங்களுடைய கண்ணீரை கூட்டிலை கேட்கிறவரே மற்றும் நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே நீங்களை பார்க்கிறதுக்கும் எங்களை விசாரிக்கிறதுக்கும் நாங்கள் ஏமாத்துறோம். நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நாங்கள் மண்ணும் ஆண்டவரை தூசும் சாம்பலுமாக இருக்கிறோம். நாங்கள் அப்படியா எங்களை பாராட்டிய உதவிக்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் அருமை ரட்சகரை நாங்கள் போற்றி துதிக்கிறோம். நாங்கள் பாராட்டுகிறோம். அண்ணன் சிலுவையிலே எங்களுக்காக ரத்தம் சென்று ஜீவனை விட்டு வெற்றிப்பை சம்பாதித்து இலவசமாக எங்களை நீதிமன்றங்களால் மாற்றியவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய பாதத்தை ஆண்டவரை ஆனந்த கண்ணீரினால் ஆண்டவர் மனைக்கிறோம். ஆண்டவரை யுத்தம் செய்கிறோம். ஆண்டவர் எங்கள் ஆத்ம ஈஸ்வரை சிலுவை நாதரே கிருபை நாதரே உங்களை நாங்கள் வாழ்த்தி நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒன்றென்றும் ஆண்டவர் புலப்படுவீராக. நீரே உயர்ந்திருப்பேன், வியாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் என்று சொன்னவர் உயர்ந்திருப்பீராக. உடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. எல்லாருடைய நாமத்திற்கு ஆண்டவரை பயப்படுற பயம் கிடைப்பதாக. உடைய நாமம் தான் எல்லா ரட்சிப்புக்கும் வானத்திலும் பூமியிலும் ரட்சிப்பு கேட்ட நாமம் உடைய நாமம் ஒன்றே. ஆண்டவரே உடைய நாமத்துக்காக சோத்துறோம். நன்றி கூறி துதிக்கிறோம். அருமையானவரே, அன்புள்ளவரே, திருபகிறவரே நாங்கள் போற்றி துதித்து புகழ்ந்து போற்றி பாடுகிறோம். அதிசயத்தும் அதிசயமானவர், இன்பமானவரே, கீதமானவரே போற்றுகிறோம். நன்றி ஆண்டவரே. ஓகே, மகிமை 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 உண்டாகட்டும். ஆண்டவரை சகலவை ஆண்டவரை படைத்து எல்லா மனுஷருக்காக படைத்து அப்படியா எங்களை ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்துகிற தெய்வமே நாங்கள் நன்றி கூறுகிறோம். ரட்சிப்புக்குமாக ஆண்டு கொடுத்த ரட்சிப்புக்காக ரட்சணிய சந்தோஷத்துக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரை போற்றி திருக்கிறோம். சிலுவைக்காக நன்றி கூறுகிறோம். மரணத்துக்கு நன்றி கூறுகிறோம். பாடுகளுக்கு நன்றி கூறுகிறோம். காயங்களுக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரை நன்றி கூறுகிறோம். உயிர்த்தலுக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே எங்களுக்காக உயிரோடு இருப்பவரே எனக்கு நன்றி. நன்றி நன்றி அப்பா, நன்றி கூறுகிறோம். நன்றி பிதாவே, நன்றி. அருமையானவர்களை, நம்முடைய ஆண்டவரை போல ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல நமக்கு ஒரு ரட்சகர் கிடைக்கவே மாட்டார். அவர் வானத்திலிருந்து வந்த மண்ணாண்டு அவருக்கு ஒரு பேர் இருக்கு. மண்ணாண்டாள். அது என்ன அற்புதமானவர், மிக ருசியானவர், மிக நல்லவர். ரட்சகரை போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல மென்மையானவர். அவருடைய சமூகத்தில் இருக்கிற சந்தோஷம், மனமகிழ்ச்சி எங்கேயும் கிடைக்காது நமக்கு. அவருடைய வேதம் இனிக்கும், அவருடைய வார்த்தை நல்லா இனிக்கும்.
அதே போல அவருடைய சமூகம் இனிக்கும். அது ருசி பார்த்தவர்களுக்கு நன்றாய் தெரியும். இந்த பாடலை பாடி நான் வசனத்துக்கு வருகிறேன். சீமைனர், இன்றைக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கிறபடினாலே நாங்கள் சிறுதை கீதங்களை படிப்பது நமக்கு பொருத்தமா இருக்கும். பாடுகள் மரணங்களை குறித்து சிலுவை மீதினில் நேசரவர் பாதகர் முன்னில் நீதிவர சிலுவை மீதினில் நேசரவர் பாதகர் முன்னில் நீதிவர செல்வர்கள் நடுவில் ஒளிமயமே கலங்கிய சாகத்துடன் சிலுவை சாகத்துடன்